ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திருமூர்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடுமி கோர்ஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து டெலகிராமில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதலாம். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு கான்ஃபிக் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த போட் யூஆர்எல்ல இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரெடென்ஷியல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த டோக்கன் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து சேட் ஐடி அப்படிங்கிறது வந்து உங்களோட எந்த சேட்டுக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அந்த சேட் ஐடி அதை நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அடுத்து யூஆர்எல் வேணுங்கிறது வந்து இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடில் ரீப்ளேஸ் ஆகும். அடுத்து நம்ம SQLite ஃபைலில் பார்த்துக்குவோம். இதில் 2 மெத்தட் இருக்குது, மெயின் மெத்தடு. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் டேபிள்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து யூஆர்எல் இந்த ஃபீல்டு இருக்குது. இதில் வந்து ஆட் உடுமி அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் வந்து செக் பண்ணுறதுக்காக அந்த யூஆர்எல் எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இந்த மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நேவிகேட் பண்ணி மெயின் எக்ஸிக்யூஷனுக்கு போய்க்குவோம். இதுதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ப்ரோக்ராமோட. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதுவும் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் 99 இருந்துச்சுன்னா மட்டும் டேட்டாபேஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அப்போ தான் டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அடுத்து வந்து இந்த மெத்தடுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டிங்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு மெத்தட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிக்ஷனரிலையும் இந்த மாதிரி த்ரெட்ஸை வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மெத்தட் ஓப்பன் பண்ணோம்னா, இதில் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் நம்ம எல்லா யூஆர்எல்ஸையும் இந்த ஒரு ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இந்த பைப்லைன் போட்டு செப்பரேட் பண்ணி டைட்டிலும் இந்த கோர்ஸோட லிங்க்கையும் நம்ம அந்த மாதிரி புஷ் பண்ணி இந்த லிங்க்கில் வந்து புஷ் பண்ணி இந்த லிங்க்கில் நம்ம இந்த மெத்தடை வந்து அவ்வளோதான் ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்போம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மெத்தடும். இந்த கோடு வந்து நான் உங்களுக்கு தர்றேன், அதில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பியும் நம்ம மெயின் எக்ஸிக்யூஷன் மெத்தடுக்கே வந்துடுவோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு த்ரெட்டும் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த த்ரெட்டில் ஒவ்வொரு த்ரெட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜாயின் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம மொத்தமாக எல்லா ஸ்க்ராப் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லா லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு இந்த ஒரு மெத்தடுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். இந்த மெத்தடில் என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஒரு லூப் அடித்து அதுக்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ணி டைட்டிலையும் யூஆர்எல்லையும் செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டாபேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஏன்னா இல்லைன்னா மட்டும்தான் நம்ம மெசேஜ் அனுப்பணும், டேபிளில் சேவ் பண்ணி வைக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு போயிருக்குது அப்படிங்கிறங்காட்டி திருப்பி அனுப்ப தேவையில்லை. ஸோ இல்லாத பட்சத்தில் மட்டும் இது வந்து சென்ட் மெசேஜும் டேட்டாபேஸ்லேயும் போய் அப்டேட் ஆகும். இந்த சென்ட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணுறோம். இதில் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஆர்எல்லையும் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த யூஆர்எல்ங்கிறது வந்து இந்த டெம்ப்ளேட்டு கான்ஃபிக் ஃபைலில் இருக்கும். இந்த கான்ஃபிக் ஃபைலில் இருக்கிற அந்த டிஜி மெசேஜுங்கிற கான்ஃபிக்லேருந்து அந்த இதிலேருந்து எடுத்துகிட்டு வரும் இந்த மெசேஜை. இதில் இருக்கிற அந்த யூஆர்எல் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிக்கும். அதே மாதிரி கோர்ஸ் நேமும் அங்கே இருக்கிற டிஜி மெசேஜ் கான்ஃபிகில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே எடுத்து இந்த கோர்ஸ் நேமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கும். மற்றபடிக்கு இது சும்மா ஜஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு தான். ஒரு பட்டன் வச்சுட்டு இது பட்டன் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து நம்ம சர்வரில் வந்துட்டு செக் அவுட் எடுத்துட்டேன் கிட் க்ளோன் பண்ணி. இதில் வந்து நான் ஒரு செல்ஃப் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதியிருக்கேன். அது வந்து இந்த udemy.s ஷெல் ஸ்கிரிப்ட் நேனோன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்வரில் இந்த மாதிரி ஒரு நோ ஹப்லாம் ரன் ஆகிற மாதிரி எழுதிட்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுத்துங்க, சேஞ்ச் மோட் கொடுத்துட்டு இதை நம்ம cron tabல செட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு 12 ஹவர்ஸுக்கும் ரன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபைல் இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும் 12 ஹவர்ஸ்க்கு இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து டேட்டாபேஸ் செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்புக்கு. ஸோ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வாங்க, இது cron tab. இதில் cron tab -e கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் 0. இந்த ஃபஸ்ட்டு இது வேல்யூஸ் வந்து எவ்வளோ டைமில் எக்ஸிக்யூட் ஆகணும், என்ன ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் cron tab எழுதணும். இந்த cron tab செட் பண்ணுறதுக்கு வந்து cron tab குருங்கிற வெப்சைட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஃபஸ்ட் இந்த 5 வேல்யூஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்டார்னு போட்டிங்கன்னா எல்லா டைமும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி */12ங்கிறப்போ ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது வேல்யூ ஒவ்வொரு டைமும் மாற்ற உங்களுக்கு தெரிஞ்சிருந்த வெப்சைட்டில் போய் மாற்றினீங்கன்னா இங்கே கீழேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 4 மினிட்ஸு, ஹவர்ஸு, டேஸு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் மாற்றி செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கலாம், cron tabல போட்டுக்கலாம். நம்மளோட லினக்ஸ் மிஷினில் cron tabல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த காப்பி பண்ண வேல்யூ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டோட லிங்க்கையும் ஸ்கிரிப்டோட லொக்கேஷனையும் போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுக்கும். நான் இப்போ வந்து கிட்டோட URL பார்த்துக்கலாம். இது GitHubல நான் கமிட் பண்ணியிருக்கேன். git remote origin git ஷோங்களா? oops, I think the right command, I think git remote show origin, right? Yes. இதில் வந்துட்டு இந்த URL இருக்கு இல்லைங்க, இதை நான் செக் அவுட் பண்ணேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த டேப்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கோட் அப்படியே ஓப்பன் ஆயிரும். இது நீங்களே வந்து இந்த URL அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட மிஷினில் கூட நீங்கள் செக் அவுட் எடுத்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோட் மூலமாக ரன் ஆகிற டெலகிராம் சேனல் இதுதான். இதில் கூட நீங்கள் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்களே வேணாலும் இதே மாதிரி ஒரு சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த கோடை வச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.